வாழ்க்கையில வெற்றியை விரும்பாதவங்க யாருமே இல்லை. அந்த வெற்றி அடைய நம்ம பல அவமானங்களை கடந்துதான் வரணும். ஜெயிக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. வெற்றிக்கான பயிற்சியை முறையா செஞ்சாதான் வெற்றி நம்மளை தேடி வரும். பயிற்சி கடுமையா இருந்தாதான் வெற்றி எளிமையா கிடைக்கும். சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு கடுமையான பயிற்சியும் விடாமுயற்சியும் இருக்கும். கடுமையான பயிற்சி தான் வெற்றிக்கான பாதையை நமக்கு கொடுக்குங்கிறத இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம். டிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரியா. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிபி டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஊர்ல பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட குதிரை பண்ண ஒண்ணு இருந்தது. அதுல இருக்க குதிரைகளுக்கெல்லாம் தினமும் பயிற்சி கொடுத்து வேற வேற ஊர்ல நடக்கிற போட்டிகளுக்கெல்லாம் அந்த குதிரைகளை அனுப்பி வைப்பாரு. அந்த குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குன்னே தனியா ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களும் அந்த குதிரைகளுக்கு சத்தான உணவெல்லாம் கொடுத்து காலை மாலைன்னு 2 வேளையும் அந்த குதிரைகளை நல்லா ஓட விடுவாங்க. அந்த குதிரைகள்லயே ஒரு குதிரை ரொம்ப கம்பீரமா இருக்கும். எல்லா போட்டிகள்லையும் முதல் பரிசு அந்த குதிரைக்கு தான். அதனாலேயே அந்த குதிரைக்கு எல்லார் மத்தியிலையும் நல்ல வரவேற்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில பயிற்சியாளர் வந்து அந்த குதிரைய பயிற்சிக்கு கூப்பிட்டாரு. ஆனா அந்த குதிரை வராம படுத்துக்கிட்டே இருந்தது. சரி, ஒரு நாள் போகட்டும்னு விட்டுட்டு மற்ற குதிரைகள் எல்லாம் கூட்டிட்டு அந்த பயிற்சியாளர் பயிற்சிக்கு போயிட்டாரு. மறுநாளும் இப்படியே தான் அந்த குதிரை முரண்டு பிடிச்சிச்சு. அந்த குதிரைக்கு தான் எல்லா போட்டிகள்லையும் வெற்றி பெறோம் அப்படிங்கிற தலைக்கணம் வந்துருச்சு. பயிற்சியாளரும் சரி, இந்த குதிரை எப்படியுமே ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொஞ்ச நாள் அது போக்கிலேயே அந்த குதிரையை விட்டுட்டாரு. போட்டிக்கான நாளும் வந்துச்சு. எல்லா குதிரைகளோடையும் இந்த குதிரையும் போட்டிக்கு தயாராச்சு. ஆனா முன்னாடி மாதிரி அந்த குதிரையால வேகமா ஓட முடியல. அது எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் அந்த குதிரைக்கு தோல்விதான் கிடைச்சது. இத பார்த்த எல்லாருக்கும் இந்த குதிரைக்கா தோல்வின்னு அதிர்ச்சியா இருந்தது. அதை தொடர்ந்து நடந்த பல போட்டிகள்லையும் தோல்வி மட்டும்தான் அந்த குதிரைக்கு கிடைச்சது. அந்த குதிரைய பத்தின மதிப்பே குறைஞ்சிருச்சு. சொல்ல போனா எல்லாரும் அந்த குதிரைய திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து நடந்த எல்லா போட்டியிலையும் அதுக்கு தோல்வியே கிடைச்சதால அதோட உரிமையாளர் அந்த குதிரைய விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் குதிரைக்கு அழுக வந்துருச்சு. பக்கத்துல இருந்த இன்னொரு குதிரை, நண்பா கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னிச்சு. என்ன விற்க போறாங்க, நான் எதுக்குமே பயனில்லாதவனா ஆகிட்டேன். உங்களை எல்லாம் விட்டு பிரிய போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? இவ்வளோ நாளா நான் ஜெயிச்சுட்டு தானே இருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த குதிரை அழுக ஆரம்பிச்சிச்சு. நண்பா, நீ தினமும் பயிற்சி செஞ்சிட்டு இருந்த, அதனால வெற்றி உனக்கு கிடைச்சது. திடீர்னு பயிற்சிக்கு வரமாட்டேன்னு நீ பிடிவாதம் பிடிச்ச. பயிற்சி தான் நம்ம செயலை சிறந்ததா மாத்தும். உன்னோட தோல்விக்கு நீ பயிற்சிக்கு வராதது தான் முக்கியமான காரணம். நீ சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை கொண்டாடும். இதை நீ புரிஞ்சுக்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னையிலிருந்து நீ பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா போதும். பழையபடி மறுபடியும் வெற்றி உனக்கு கிடைக்கும். உன்னோட திறமைய பார்த்த நம்ம முதலாளி உன்னை விற்க மாட்டாரு. சரி, என் கூட இப்ப பயிற்சிக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சு. நீ சொல்றது சரிதான். பயிற்சி இல்லாம வெற்றி பெற முடியும்னு நினைச்சு முயற்சியும் பயிற்சியும் இல்லாம இருந்துட்டேன். இது என்னோட தப்பு தான். இனிமே தினமும் நான் உன் கூட பயிற்சிக்கு வரேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த குதிரை. வாழ்க்கையில வெற்றி அடைய பயிற்சியும் விடாமுயற்சியும் தான் முக்கியங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம டிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.